அதே கண்கள். இது ஒரு மர்மக்கதை. தொலைபேசி தனது பணியை இனிதே தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தது. வெள்ளிக்கிழமை காலை 5:30 மணிக்கு இன்ஸ்பெக்டர் முகிலன் ரிசீவரை எடுத்து பேச, ஐயா, அவென்யூ அப்பார்ட்மெண்ட்டில் 3ல் கொலை நடந்திருக்குங்க ஐயா, கொஞ்சம் உடனே வாங்க என தகவல் வரவும் டிரைவர் குமாரை அழைத்து உடனே வரும்படி கட்டளையிட்டான். பழனி முருகனுக்கு விரதம் இருந்து மாலை அணிந்திருந்தான் முகிலன். முருகனை வேண்டி தனது அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கிளம்பினான் முகிலன். அவென்யூ அப்பார்ட்மெண்ட் வந்தவன் 13வது மாடியில் 3 கொலைகள் என வாசலில் வாட்ச்மேனிடம் விசாரித்துவிட்டு லிப்டை அடைந்தான் முகிலன். 13வது தளம் அடைந்ததும், டோர் நம்பர் என்ன குமார் என கேட்க 337ங்க என கூறினான். உள்ளே அந்த தளத்தில் அனைவரின் கண்களிலும் ஒருவித பயத்தை கண்டான் முகிலன். காரணம் என்ன என தெரியாமல் 337 அவரது வீட்டின் உள்ளே சென்றவன் கண்டது 3 உடல்கள், 3ஆம் தலைகள் ஒடித்து திருகப்பட்டு இருந்தன. இத்தகைய கொடூரமான கொலையை இதுவரை முகிலனும் கண்டதில்லை. 3 தலைகளிலும் கண்கள் இல்லை. அந்த கண்களை எங்கேயுமே காணவில்லை. தடவியல் துறைக்கு தகவல் தரவும் தடயம் சேகரிக்கப்பட்டது. உடல்கள் பிரேத பரிசோதனை செய்ய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. முகிலன் வீட்டின் அருகில் இருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டான். பக்கத்து வீட்டில் வயதான தம்பதியர் மட்டும் வசித்து வந்தனர். முகிலன் அவர்களிடம், நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நாங்கள் இங்கே 4 வருஷமாக இருக்கோங்க சார். பக்கத்து வீட்டு பசங்க எப்படி? யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க, எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் எப்போவுமே குடிச்சிக்கிட்டு தான் வருவாங்க 3 பேரும் என கூற, இந்த வீடு யாரோடது? அது அவங்க சொந்த வீடு தான். 6 மாதமாக தான் ஆகுது அவங்க இங்கே குடி வந்து. நேற்று நைட்டில் ஏதும் சத்தம் இல்லை யாராவது புதுசாக வந்தாங்களா? நாங்கள் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்கிடுவோம் சார். புதுசாக எந்த ஆளும் வந்த மாதிரி தெரியலையே சார். ஆனால் சார், காலையில் ஒரு 2:30 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப வேர்த்துருச்சு சார். அதனால் தூக்கமும் வரல. என்ன சத்தம்னு முகிலன் பெரியவரிடம் கேட்க, அது ஆந்த அலற சத்தம் சார். இப்போ நினச்சாலும் என்னோட காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு என கூற, அவரின் காதை பார்த்தான் முகிலன். காது கேட்கும் கருவி பொருத்தப்பட்டிருந்தது அவருக்கு. அவன் கேள்வி கேட்கும் முன் புரிந்து கொண்ட பெரியவர், மிஷின் மாட்டாமலேயே எனக்கு ரொம்ப நல்லா காது கேட்டது சார். 20 நிமிஷம் இருக்கும் சார் அந்த சத்தம். நானும் பால்கனியில் போய் பார்த்தேன், சத்தம் அதிகமாக இருந்தது என வெறித்த கண்களுடன் கூறினார். முகிலன் விசாரித்து பெரியவரின் வீட்டை விட்டு கிளம்பும் முன் அவரின் வீட்டில் ஒரு பெண்ணின் போட்டோவை பார்க்கிறான். அதை கண்ட பெரியவர், சார், அது என்னோட பேத்தி கயல்விழி, பெங்களூரில் படிக்கிறாங்க. 2 நாள் கல்லூரி சுற்றுலான்னு சொன்னான், இன்றைக்கி வந்துடுவான்னு. பெரியவர் முகிலன் கேட்காமலேயே பதில் தந்தார். கயல் போட்டோ அருகில் இருவரின் போட்டோ மாலையுடன். அநேகமாக அது கயலின் பெற்றோராக இருக்கலாம் என நினைத்து பெரியவரிடமிருந்து விடை பெற்றான் முகிலன். காவல் நிலையம் வந்த முகிலன் இறந்தவர்களின் பெயர், உறவுகள், முகவரி என விசாரிக்கத் தொடங்கினான். மதியம் 3 மணிக்கு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வாங்க மருத்துவமனைக்கு சென்றான் முகிலன். மருத்துவரிடம் ரிப்போர்ட்டை வாங்கி படித்தவனுக்கு அதிர்ச்சி. 3 பேரின் உயிர் பிரிந்தது காலையில் 2:30 மணி முதல் 3:30 மணிக்கு எனவும், அவர்களின் கண்கள் உயிருடன் இருக்கும்போது சுமார் உயிர் பிரியும் முன் 2 முதல் 4 மணி நேரத்திற்கு முன் எடுக்கப்பட்டது என குறிப்பில் இருந்தது. முகிலனுக்கு அநேக குழப்பம். இரவு தனது பணியை முடித்து 11 மணிக்கு வீடு திரும்பினான். வாங்கி வந்த உணவை சாப்பிட்டு முடித்து பால்கனியில் அமர்ந்த நிலையிலேயே கண்கள் அயர்ந்தான். திடீரென ஏதோ ஒரு சப்தம் கேட்க முழித்தவனுக்கு பேரதிர்ச்சியாக பால்கனியில் 6 ஆந்தைகள் அமர்ந்திருந்தன. ஆந்தைகள் கூட்டமாய் நிற்பதையும் அதன் கால்களில் கண்களை பிடித்திருப்பதையும் பார்த்தவனுக்கு தனது இருக்கையில் சிலையாய் அமர்ந்திருந்தான். மழை நீரில் நனைந்தது போல் அவன் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. ஆந்தைகள் 6ம் சொல்லி வைத்தாற்போல் அந்த கண்களை கொத்தி உணவாய் கொண்டன. சரியாக அதிகாலை 3 மணி. கண்களை உண்ட 6 ஆந்தைகளும் ஒன்று போல் பலமாய் குக்கரலிட்டன. அலறல் சத்தத்தினால் தனது சுயநினைவை இழந்த முகிலன் தன்னிலைக்கு திடீரென ஏதோ தோன்ற சாலையை வெறித்து பார்த்தான். அவனது கண்கள் விரிய, அவனது தொண்டைக்குழி நீர் கேட்டு பிச்சை எடுத்தது அவனிடம். தன் வறண்டது கூட தெரியாமல் அந்த சாலையில் ஒரு பெண் பிங்க் கலர் டாப், ப்ளூ ஜீன் உடன் தலைவிரி கோலமாய் தெருவிளக்கின் அடியில் முழு உருவமாய் கண்டவன். உருவத்தின் முகத்தை காண தனது கூர்மையான பார்வையினால் முயற்சி செய்தான் முகிலன். திடீரென ஆந்தைகளின் அலறல் சத்தம் மொத்தமாக நின்றது. சுயநினைவு வந்தவனாய் முகிலன் ஆந்தைகளை பார்க்க, ஆந்தைகள் தலையாட்டி பொம்மை போல் 6ம் தன் தலைகளை ஒன்று போல் அவனை பார்த்து செய்தன. சிலையாய் ஒரு நிமிடம் அப்படியே அவனை வெறித்து பார்த்த ஆந்தைகள். முகிலன் சாலையில் பார்த்த அந்த பெண் அங்கு இல்லை.
முகிலன் தனது அருகில் ஏதோ ஒரு மாற்றம் வந்ததை உணர்ந்தான். அவன் வீட்டு பால்கனியில் அவன் பின்னால் அந்த உருவம் மிகவும் நெருக்கமாய் வர முகிலன் திரும்பவும் அவன் முகம் அருகில், அதன் முகம், கண்கள் இல்லாத அந்த முகம் அருகில் கண்ட அந்த நொடி அவன் கழுத்தில் இருந்த முருகன் பக்தி மாலைகள் அருந்து கீழே விழுந்தன. திடீரென உறக்கத்திலிருந்து வேகமாய் விழித்தவன், அப்பாடா, கனவு என நிம்மதி கொண்டு எழும்போது அவன் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியிருந்தது. முருகன் மாலைகள் முத்து முத்தாய் தரையில் சிதறி ஓடின. ஆந்தைகள் அமர்ந்த இடத்தில் இரத்தக்கரை. அப்போ அந்த உருவம் என சாலையில் தேட தெருவிளக்கின் கீழ் நின்ற உருவம் சட்டென மறைந்தது. விளக்கு வெடித்து அணைந்தது. மணியை பார்த்தான் முகிலன். 3:30. பயந்து தான் போனான் அவன். தான் கண்டது கனவா இல்லை நிஜமா என தெளிவுபடுத்திக் கொள்ள முடியாமல் இருந்தான் முகிலன். அந்த முகம் அவனுக்கு ஏற்கனவே பார்த்த முகம் போல் திரும்ப 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 கண்முன் வந்து சென்றது. அந்த உருவத்தின் முகத்தை மீண்டும் தனது கண்களில் நினைவுபடுத்தினான். அழகிய வட்ட முகம், கூர் நாசி, ஒற்றை காதில் மட்டும் கம்மல், கண்கள் மட்டும் இல்லாமல் இரத்தக்கரையாய் கண்களில். உருவத்தின் முகத்தில் ஒரு நிம்மதி சிரிப்பு. அந்த ஒரு நொடி காட்சியை கண்ணில் நிறுத்தினான். அந்த உருவம் யார் என சிந்திக்கலானான் முகிலன். யோசனையில் விடிந்தது அவனுக்கு. இன்ஸ்பெக்டர் முகிலன் வீட்டில் அதிகாலை 3 மணிக்கு பார்த்த உருவம். அதே நேரத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் உயர் ரக பென்ஸ் கார் சீறி பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. யாரும் இல்லா சாலையில் கடலின் நடுவில் ஒளிரும் கலங்கரை விளக்கு போல் முகப்பு விளக்கு ஒளி வீச காரை ஓட்டி வந்தான் சுரேஷ் மேனன். வயது 45. ஒரு கையில் சிகரெட்டுடன். அவனின் பார்வையிலே தெரிந்தது அவன் முழுவதும் குடித்து போதையாய் இருக்கிறான் என்று. இன்று தனது பீச் ஹவுஸில் தனது வெளிநாட்டு நண்பர்களுடன் பார்ட்டி வைத்து மது மாது என உல்லாசத்தை நிறைவில்லாமல் விட்டு பாதியிலேயே வீடு திரும்புகிறான் அவசரமாய். தனது மனைவியின் அவசர அழைப்பினால். அழைப்பு வந்த அடுத்த நொடி மிகவும் பயத்துடன் எடுத்து பேசி மிகவும் அவசரமாய் கிளம்பினான் தனது வீட்டிற்கு. மீண்டும் தொடர்பு கொள்ள சுரேஷின் அலைபேசி அதன் அலைவரிசையை காட்டவில்லை. மிகவும் வேகமாய் புயலாய் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது உயர் ரக பென்ஸ் கார் 160 கிலோமீட்டர் வேகத்தில். மணி அதிகாலை 3. காரின் முகப்பில் 4 அடி அகல ரக்கையுடன் சுமார் 2 அடி உயரத்தில் இரவின் சூரிய பார்வை கொண்டவனாய் காரின் பேனட்டில் மின்னலாய் வந்தமர்ந்தது ஆந்தையொன்று. ஆந்தையின் கால் விரல் நகங்கள் கார் பேனட்டை துளையிட்டு பிடித்து கொண்டிருந்தன. கார் தனது வேகத்தை துளிகூட குறையாமல் 160 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ஆந்தை ஏதோ மரக்கிளையில் அமர்ந்திருப்பது போல் சுரேஷை பார்த்து நின்று கொண்டிருந்தது. கார் பேனட்டில் சுரேஷுக்குத்தான் குடித்த மதுவின் போதை அனைத்தும் குறைந்து வியர்வையில் நனைந்தான். அந்த குளிரிலும் காரை நிறுத்தச் செய்த முயற்சி அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. காரணம், சுரேஷின் கட்டுப்பாட்டில் அந்த கார் செல்லவில்லை. திடீரென அலைபேசி தனது ரீங்காரத்தை ஒலித்தது. சுரேஷின் மனைவிதான் அது. எடுத்து பேசியவன். அவளின் குரல் காரின் அனைத்து ஸ்பீக்கரிலும் ஒலித்தது. அந்த குரல், உனக்காக எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக என்கிட்ட வா, கூறி முடித்தது. போனும் அணைந்தது. சுரேஷின் இதய துடிப்பு ஓசை ஸ்பீக்கரில் ஒலித்தது தாளமாய். கண்ணாடியை உடைக்க முயன்றான். முடியவில்லை. காரை நிறுத்த முடியவில்லை அவனால். ஆந்தை பேனட்டில் இருந்து இவனை கவனித்து கொண்டே இருந்தது. தனது குக்குரலை ஒலிக்கச் செய்தது ஆந்தை. ஸ்பீக்கரில் ஆந்தையின் அலறல் சப்தம் கேட்டது. சுரேஷ் இதயம் வெடிக்கும் தருவாயில் இருந்தது. அந்த நொடியில் ஆந்தை பேனட்டில் இருந்து ஆக்ரோஷமாய் அடிமேல் அடியெடுத்து வைத்தது. அதன் நகம்பட்ட இடங்களில் பேனட்டை கிழித்து தன் கால் தடத்தை பதித்தது. ஆந்தை காரின் அதே வேகத்தில். ஆந்தை காரில் இருந்து தனது இறக்கையை விரித்து பறந்து சென்றது. பறந்து சென்ற அடுத்த சில நொடிகளில் மின்னல் வேகத்தில் ஏவுகணையாய் காரின் முன் கண்ணாடியை உடைத்து ஆந்தை சுரேஷின் இதயத்தை துளைத்து பின்பக்க கண்ணாடியை உடைத்து பறந்து சென்றது ஆந்தை. துளைத்த வேகத்தில் 2 துண்டுகளானது சுரேஷின் உடல். கார் முழுவதும் இரத்த வெள்ளத்தில் சிவந்தது. 160 கிலோமீட்டர் வேகத்தில் தனது கார் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மிடியேட்டரில் மோதி வானில் 6 முறை வட்டமிட்டு சாலையில் உருண்டு ஓடி உடைந்து கண்ணாடி துகள்களாய் ஆனது அந்த மெர்சிடிஸ் பென்ஸ். சுரேஷ் மேனனின் உடலும் கண்ணாடி துண்டுகளாய் ஆனது, உருவமே இல்லாமல். இவற்றை சாலையோர ஒலிக்கம்பத்தின் மேல் அமர்ந்தபடி கால் மேல் கால் போட்டு அந்த உருவம் சிரித்தபடி மிகவும் ஆனந்தமாய் பார்த்து கொண்டிருந்தது.
கண்கள் இல்லாமல். காலை கண்விழித்த முகிலன் அதிகாலை நடந்தவற்றை நினைவு கூர்ந்தபடியே குளித்து முருகன் கோவிலுக்குச் சென்றான். பின் தனது டிரைவர் குமாரை கோவிலுக்கு வரச் சொல்லி அவனுடன் காவல் நிலையம் நோக்கி இருவரும் வரும் வேளையில் குமார், ஐயா, கழுத்தில் மாலையை காணும், சேவ் பண்ணியிருக்கீங்க. நைட்டு நான் தான் உங்களை வீட்டில் இறக்கி விட்டேன். எப்போ என்ன நடந்தது என கேட்க முகிலன் நடந்தவற்றை ஒன்று விடாமல் கூறி முடித்தான் குமாரிடம். பேய்தான் அரைந்தது போல் குமார் ஒன்றும் பேசாமல் வாயடைத்து காவல் நிலையம் வந்து சேர்ந்தனர் இருவரும். காவல் நிலையம் வந்ததும் எஸ்ஐ மருதுபாண்டி தனது வணக்கத்தை தெரிவித்துவிட்டு, சார், நேற்று ராத்திரி இண்டஸ்ட்ரியல் சுரேஷ் மேனன் கார் ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட்லேயே இறந்துட்டார் சார் என கூறினார் மருதுபாண்டி. தனது இருக்கையில் அமர்ந்தபடி, குமார், காப்பி சொல்லுங்க, தலைவலிக்குது என முகிலன் கூறி, எப்போ, எங்கே, எப்படி நடந்தது சொல்லுங்க பாண்டியன் என கேட்க, இன்னைக்கு காலையில் சார், கடற்கரை சாலையில் என கூறி முடித்து, போன மாதம் இதே ரோட்டில் தான் சார் சுரேஷ் மேனனோட ஒய்ஃபு ஆக்சிடெண்ட்டில் இருந்தாங்க என கூறினார் மருதுபாண்டி. முகிலன் அதை கேட்டு, சரி பாண்டியன், அந்த கேஸ் கட்டை எடுத்துக்கிட்டு வாங்க, நம்ம ஸ்பாட்டுக்கு போவோம் என கூறி 3 பேரும் கடற்கரை சாலைக்கு விரைந்தனர். இடத்தை அடைந்ததும் கீழே இறங்கி மூவரும் விபத்துக்குள்ளான காரை பார்த்தனர். ஏற்கனவே அங்கு பாதுகாப்பு பணியில் காவலாளர்கள் நின்றிருந்தனர். தொலைக்காட்சி நிருபர்கள் தங்கள் பணியை செய்து கொண்டிருந்தார்கள். பாண்டியன் சார், இது என்ன காரு என்று முகிலன் கேட்க, பென்ஸ் மாதிரி தெரியுது சார். பென்ஸ் காரா இப்படி இருக்கு என முகிலன் மட்டுமின்றி அனைவரும் ஆச்சரியத்தில் இருந்தனர். காரணம், 11 அடி நீளமுள்ள கார் தற்போது 4 அடி கூட இல்லாமல் நொறுங்கி நசுங்கி இருந்தது. அது சரியா, பாடி எங்க என முகிலன் கேட்க, மூட்டை குவியலாய் ஒரு பையை காட்டினார்கள். இதுதான் சார் கிடைச்சது. சுரேஷ் மேனன் உடல் உறுப்புக்கள் அவ்வளவே கிடைத்தன. இப்படி ஒரு விபத்தா என ஆச்சரியப்படும் அளவிற்கு கார் எங்கே இடிச்சிச்சு என ஆராய்ந்தான் முகிலன். சுமார் 200 மீட்டர் முன்பு உள்ள சென்ட்ரல் மீடியேட்டரில் இடித்து உடைந்த தடயம் இருந்தது. இத்தனை தூரம் இடித்து கார் எப்படி உடைஞ்சி விபத்தானது என யோசிக்கலானான் முகிலன். யோசித்து கொண்டே நடந்தவன் 20 அடி தூரத்தில் இருந்த விளக்கு கம்பத்தை பார்த்தான். அதன் விளக்குகள் உடைந்து கண்ணாடி துகள்கள் சாலையில் கிடந்தன. இரும்பால் ஆன விளக்கு கம்பம் வளைந்திருந்தது. இதை கவனித்த பாண்டியன், சார், இது கார் ஆக்சிடென்ட் ஆன வைப்ரேஷனில் உடஞ்சிருக்கும் என கருத்து கூறினான். சரி பாண்டியன், மற்ற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் வந்துடுங்க, நான் கிளம்புறேன் என முகிலன் கூறி காரில் ஏறினான். குமார், அந்த காயத்ரி கேஸ் ஃபைலை கொடுங்க என வாங்கி அமர்ந்தான் காரில். காயத்ரி, அதான் சுரேஷ் மேனனின் மனைவி. காயத்ரி மேனன், வயது 47, கல்வி, நிறுவனம், கல்லூரி, ஷாப்பிங் மால், அப்பார்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட் என தமிழகத்தில் பெயர் சொல்லும் அளவிற்குள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரி. காயத்ரியின் ஃபோட்டோவை பார்த்து கொண்டே இருந்தான் முகிலன் சுமார் 20 நிமிடமாக. காயத்ரியின் ஃபோட்டோ முகிலனிடம் ஏதோ சொல்வது போல உணர்ந்தான். அதை கண்ட குமார், ஐயா, அவங்களுக்கு வாரிசு எதுவும் இல்லைங்க ஐயா. அவர் புருஷனும் செத்துட்டாரு. இப்போது அவ்வளோ சொத்தும் என்னாக போகுதோ. பேசாமல் நம்ம கூட நான் தான் பையன்னு சொல்லி போயிடலாம் போல என நேரம் தெரியாமல் உளறி கொண்டு வந்தான் குமார். முகிலனுக்கு வயது 27, குமாருக்கு வயது 36. இருந்தாலும் ஐயா என மரியாதையாக அழைப்பான் குமார். முகிலன் குமாரை வேலை நேரம் தவிர்த்து நண்பனாக, சகோதரனாகத்தான் பார்த்தான். ஐயா, நீங்களே அவங்க பையன் மாதிரி தான் இருக்கீங்க. பேசாமல் நீங்கள் தான் அவனுக்கு பையன்னு சொல்லி வாரிசாக போயிடலாம் என குமார் கூற, ஃபோட்டோவில் கை வைத்திருந்த முகிலனுக்கு உயர் அழுத்த மின்சாரம் தன் உடலில் தாக்கியது. ஒரு நொடி காயத்ரியின் இதழ் சிரித்தது. ஃபோட்டோவில் ஒரு நொடி காரின் டயர் வெடித்து நிலை தடுமாறி அருகில் இருந்த பள்ளத்தில் இறங்கியது கார். முகிலனுக்கு தலையில் இரத்தக்காயம், காலில் எலும்பு சற்று விலகியது போன்ற உணர்வு. சட்டென, குமார், உங்களுக்கு ஏதும் ஆகலையே என வலியை மறந்து கேட்டான் முகிலன். குமார் சீட் பெல்ட் அழுந்திருந்ததால் அடி ஏதும் படவில்லை. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க என உண்மையாய் அழுதபடி வந்த முகிலனை காரிலிருந்து வெளியே இறக்கினான் குமார். என்னாச்சு குமார்? முகிலன் கேட்க, டயர் வெடிச்சிருச்சுங்க ஐயா, அதான். எந்த டயர் என கேட்க, அப்போதுதான் கவனித்தான் குமார். காரின் டயர் எதுவும் வெடிக்கவில்லை. பதறிப்போன குமார் முகிலனின் காலிலே விழுந்து விட்டான். ஐயா, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. காரு திடீர்னு கண்ட்ரோல் இல்லாமல் டயர் வெடித்த மாதிரி ஒரு பக்கமாக இழுத்துதுங்க ஐயா, அதனால தான் என கண் கலங்கி கூற, டயர் வெடிச்சத்தம் கார் ஒரு பக்கமாக இழுத்தது எனக்கும் கேட்டது குமார் என முகிலன் கூறவும்,
இருவருக்கும் என்ன செய்வது என யோசித்து முகிலன் தலையில் ரத்தம் வருவதை பார்த்தவன் சாலையில் சென்ற மற்றொரு காரை வழிமறித்து உதவியாய் அழைத்து விரைவாய் மருத்துவமனையில் சேர்த்தான் குமார். காவல் நிலையத்திலும் எஸ்ஐ மருதுபாண்டியிடம் தகவலை தெரிவித்தான். மருத்துவமனையில் முகிலனுக்கு தலையில் 4 தையல் போடப்பட்டது. சிறிய வெட்டுக்காயம், காலில் சிறிய தசைப்பிடிப்புத்தான், எலும்பு ஏதும் பாதிப்படையவில்லை. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகலாமா டாக்டர்? தாராளமாக சார், உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று மருத்துவர் கூறினார். குமாரை அழைத்து மருத்துவமனை பில்லை செட்டில் செய்து இருவரும் குமாரின் வண்டியில் வீட்டிற்கு சென்றனர். செல்லும் வழியில், குமார் பசிக்குது, ஏதாவது சாப்பிட்டு போலாமா? முகிலன் கேட்க மணியை பார்த்தான் குமார். மதியம் 3 மணி. ஹோட்டலில் இருவரும் தனக்கான மதிய உணவை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தனர். அமைதியாய் ஆர்டர் செய்த உணவு வந்ததும் சாப்பிடும் முன் முகிலன் குமாரை பார்த்து, குமார், நாளைக்கு தானே சுரேஷ் மேனன் இறுதிச் சடங்கு? ஆமாங்க ஐயா, நாளைக்கு நாமளும் போகணும் குமார். விசாரணைக்காங்க ஐயா? இல்லை குமார். சிறிது யோசித்து, ஆமாம், ஆனால் மப்டியில் போகிறோம் என கூறினான் முகிலன். காலையில் சீக்கிரமாக வந்துடுறேங்க ஐயா. இருவரும் சாப்பிட்டு விட்டு முகிலன் வீட்டிற்கு வந்தனர். ஐயா, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் நைட்டு வரேன் என்று விடை பெற்றான் குமார். முகிலன் அசதியில் தனது படுக்கையில் அமர்ந்து சற்று யோசித்தபடி கண்மூடி பின் கண்ணயர்ந்தான் நித்திரையாய். கண்கள் முழுவதும் காயத்ரியின் உருவம். முகிலன் வீட்டில் கார்மேகமாய் கரும்புகையாய் தரையில் வெள்ளம் போல் தவழ்ந்து படுக்கை அறையை தேடியது அந்த உருவம். படுக்கை அறையை அடைந்ததும் கட்டிலின் பக்கவாட்டில் எழுந்து முற்றிலும் படர்ந்தது. படுக்கை முழுவதும் சரியாய் முகிலனுக்கு நேர் மேலாக அவனை பார்த்தபடி உருவம் படுத்திருக்க, முகிலனின் தலைக்கு மேல் கரங்களால் இதமாய் ஒரு வருடல். மாயமோ மந்திரமோ அல்லாது. முகிலனின் 2 கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவன் முகம் மலர்ந்தது. ஆனந்தமாய் இதழ் சிரித்தான். கண்ணீருடன் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் அடுத்த நொடி அவனின் நெற்றியில் கண்ணீர் துளிகள் சிந்தின. கண் விழித்து பார்த்தவனுக்கு அறையில் ஏதும் இல்லை. ஆனால் அவன் கண்களும் கலங்கியிருந்தது. நெற்றியில் காயத்திற்கு கட்டிய கட்டும் தையலும் இருந்த வடு கூட இல்லாமல் இருந்தது. விரைவாய் கண்ணாடியை பார்த்தான். காயம், தையல், தழும்புகள் இல்லாமல் இருப்பதை பார்த்து பயந்து போனான். நெற்றியில் முத்து முத்தாய் கண்ணீர் துளியை கண்டான் முகிலன். ஆச்சரியமாய் கண்கள் கலங்க அவனது கட்டிலின் பக்கவாட்டு தூணின் மேல் ஆந்தை ஒன்று அவனை பார்த்து கொண்டு மெதுவாய் அவன் அருகில் சிறகடித்து பறந்து தோளில் அமர்ந்தது சாந்தமாய். ஆந்தை தோளில் நடந்து அவனது கன்னத்தில் தனது தலையை வைத்து வருடியது இதமாய். முகிலன் ஒரு புதுவித ஸ்பரிசத்தை உணர்ந்தான். அந்த தொடுதலில் ஆந்தை அவனுடனே இருந்தது ஓர் உயிராய், உறவாய். அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த உறவு. இரவு சரியாய் 7 மணி. குமார் முகிலனை காண வந்தான். வந்தவனுக்கு அதிர்ச்சி. முகிலனின் தோளின் மேல் ஆந்தையை பார்த்தவன் வாயடைத்து நின்றான். என்ன குமார், அப்படி பார்க்குற? இது என்னோட புது உறவு, இப்போ தான் வந்தது என கூற, அது எப்படி சார், உங்களுக்கு மட்டும் புதுசாக ஏதாவது நடக்குது? அதுவும் இந்த ஸ்டேஷன் வந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகலையே சார் என கூறினான். ஆமாம் குமார், எனக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்குல்ல. இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடச்சதும் இங்கே தான் முதல்ல வந்தேன் என முகிலன் கூற, ஆமாம் சார், அந்த காயத்ரி வீட்டுக்கு போகணுமா சார் என குமார் கேட்டதும் ஆந்தை தனது 2 இறக்கையையும் விரித்து குமாரை நோக்கி பறந்து அவனது கண்முன் வானில் பறந்து நிலை கொண்டு ஓரிடத்தில் சிறகடித்து நின்று கொண்டே அலறியது. குமார் உடல் முழுவதும் வியர்த்துத்தான் கொட்டியது பயத்தில். முகிலன் என்ன செய்வது என புரியாமல், ஏய் இங்க வா என ஆந்தையை அழைத்த மறுநொடி முகிலன் தோல் மீது வந்து அமர்ந்தது சாந்தமாய். அது ஒன்றும் இல்லை குமார், புது ஆளுன்னு உன்னை பார்த்து பயந்துருக்கும் என்று கூற, ஆமாம், இவர் மட்டும் 20 வருஷமாக கூடவே இருந்தார் போல என வாய்க்குள் முணுமுணுத்தான் குமார். ஆந்தை அவனை பார்த்து மீண்டும் அலற குமார் பயத்தில் கத்தியே விட்டான். முகிலன் சிரித்து கொண்டே, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க குமார் என கூறி இருக்கையில் அமர்ந்தான். நாளைக்கு காலையில் அந்த அம்மா வீட்டுக்கு போவோம் குமார். எந்த அம்மா வீட்டுக்கு சார்? அதான் காயத்ரி அம்மா வீட்டுக்கு என்று கூறவும் ஆந்தை அவன் கழுத்தை தனது இறகால் வளைத்து கட்டி அணைத்தது. ஒரு புதுவித உணர்வால் என்னவென்று சொல்லத் தெரியாமல் ஆந்தையை தனது கரங்களால் தடவி கொடுத்தான் முகிலன் பாசமாய். முகிலன் மொபைல் தனது ஈங்காரத்தை ஒலித்தது. எஸ்பி நாகேஷ் ராவ் அழைத்தார். மொபைலை எடுத்து சார் என கம்பீர குரலில் அழைத்து மரியாதை செய்தான் முகிலன். சுரேஷ் மேனன் கேஸ் என்னாச்சு? ஆக்சிடென்ட் டெத்து தான் சார், ஆனால் அப்நார்மல் ஆக்சிடெண்ட்டாக இருக்குது சார். என்ன சொல்கிறீங்க முகிலன்? ஆமாம் சார், அவரோட பென்ஸ் கார்
அவ்வளவு மோசமாக டேமேஜ் ஆகியிருக்கு. காரோட பாடி பார்ட்ஸும் மொத்தமாக டேமேஜ். சுரேஷ் மேனனோட பாடி பார்ட்ஸும் கூட்டித்தான் அள்ளியிருக்காங்க சார். மார்னிங் நீங்கள் சுரேஷ் மேனன் வீட்டுக்கு வாங்க சார். நானும் அங்கே தான் வருவேன். நேரில் பேசிக்கலாம். அப்புறம் முகிலன், உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க? ஆமாம் சார், லேசான காயம்தான். நவ் ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் சார். ஓகே, மார்னிங் பார்ப்போம். எஸ் சார் என கூறி அழைப்பை துண்டித்தான் முகிலன். யார் சார் ஃபோனில் என குமார் கேட்க, எஸ்பி ராவ் சார் தான். நாளைக்கு காலையில் சுரேஷ் மேனன் வீட்டிற்கு வர சொல்லியிருக்காரு. நேரில் பார்த்து கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காரு என முகிலன் கூறவும், ஆந்தை அவன் தோளில் இருந்து பறந்து அவனது அறையை வட்டமடித்தது. இரவு உணவுக்கு என்ன வாங்கிட்டு வர சார்? இல்லை குமார், நம்ம ஸ்டேஷன் போகிறோம். கேஸ் டீட்டெயில் எல்லாம் எடுக்கணும். அப்புறம் இன்றைக்கி ரோந்து போயிட்டு வருவோம். நம்ம ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் என கூறி ஒரு தட்டில் ஆப்பிள் கட் செய்து ஆந்தைக்கு வைத்து அருகில் கிண்ணத்தில் தண்ணீர் வைத்து, சாப்பிட்டு பேசாமல் இங்கே இருக்கணும், டியூட்டிக்கு போயிட்டு வரேன், ஓகேவா என்று சொல்லி ஆந்தை தலையை தடவி பேசிக்கொண்டிருந்தான். ஒரு குழந்தை போல் அவன் பேசுவதை கண் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தது ஆந்தை. என்னமோ பெத்த பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி செய்கிறீங்க சார், தனது தலையில் அடித்து கொண்டான் குமார். பின் இருவரும் காவல் நிலையம் நோக்கி சென்றனர். எஸ்பி நாகேஸ்ராவ் தனது அறையில் அமர்ந்திருந்தார், யோசனையில், கவலையுடன். காரணம், சுரேஷ் மேனனும் எஸ்பியும் கல்லூரி காலத்தில் இருந்து நெருங்கிய நண்பர்கள். சுரேஷ் மேனன் இழப்பு எஸ்பியை பெரிதும் பாதித்திருந்தது. இரவு 10 மணி. தனது அறைக்கு ஒரு பிளாக் காஃபி கொண்டு வரச் சொல்லி குடிப்பதற்கு கையில் எடுத்தால் காஃபி மிகவும் சூடாய் ஆவி பறந்தது. குடித்தால் அது குடிப்பதற்கு வராமல் கச்சிலையாய் அப்படியே இருந்தது. காப்பியை டேபிளில் வைத்தால் கீழே கொட்டியது. டம்ளர் உடைந்து. அறையில் ஏசி ஆஃப் ஆனது. குளிர்ச்சி இல்லாமல் போனது. ஆனால் ஏசி இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. தொலைபேசியை எடுத்து கான்ஸ்டபிளை அழைத்தார் ராவ். சார் என வணக்கத்துடன் உள்ளே வர, யோ ஏசி என கான்ஸ்டபிளை பார்க்க சுரேஷ் மேனன் சிரித்து கொண்டு நின்றிருந்தான், நெஞ்சில் இதயமில்லாமல் பெரும் துளையுடன். எஸ்பி தனது இருக்கையிலிருந்து பின் நகர்ந்து கீழே விழுந்தார். சப்தம் கேட்டு காவலர்கள் உள்ளே வந்து தூக்கி அமரச் செய்தனர் இருக்கையில். பதட்டத்துடன் வாசலை பார்த்து கொண்டே இருந்தவர், டிரைவர் டிரைவர் வண்டியை எடு, சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் என்று கூறி விரைவாய் தனது காரில் கிளம்பினார். காவல் நிலைய வாசலில் நின்ற காவலாளர் வணக்கம் செலுத்த திரும்பி பார்த்த எஸ்பி கண்கள் இல்லாத உருவம் சிரித்து கொண்டிருந்தது. காரில் ஏறி இருக்கையில் அமரவும், என்ன ராவ், சீக்கிரம் கிளம்பிட்ட போல என சுரேஷ் மேனன் கேட்க பதட்டத்தில் காரை விட்டு கீழே இறங்கினார் ராவ். அப்போதுதான் எஸ்பி ராவின் கார் டிரைவர் ஓடி வந்தார். சார் கிளம்பணுமா? கார் கதவை திறந்து விட்டார். யோ, என் கூட தானேயா வந்த, எங்கேயா போன நீ என கேட்க, சார் நான் வெளியே கார் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன், உள்ளே நீங்கள் கூப்பிடவே இல்லையே சார் என்று கூற பதட்டத்தில் வியர்த்து கொட்டியது எஸ்பிக்கு. அப்போது என் கூட வந்தது? சீக்கிரமாக கார் அடியா. சார் எங்கே சார் போகணும்? வீட்டுக்கு போகணும் என கூற கார் கிளம்பியது வீட்டுக்கு. செல்லும் வழி எங்கும் இதயம் இல்லாத துளைத்த உடலுடன் சுரேஷ் மேனன் நிற்பது போலவே தோன்றியது எஸ்பிக்கு. வீட்டை அடைந்ததும், டிரைவர் நீ போயிட்டு காலையில் வா என்று கூறி வீட்டில் உள் சென்றான் எஸ்வி ராவ். வீட்டில் அனைவரும் வெளியூர் சென்று இருப்பதால் அவன் மட்டும் இருந்தான். உடை மாற்றி தனது வீட்டில் உள்ள பாரில் குடிப்பதற்காய் அமர்ந்தான் எஸ்பி. தனது ஃபேவரட் மது கென்டக்கி ஆவுல் விஸ்கியை எடுத்து ஊற்றி குடித்தான். மது பாட்டிலில் இருந்த ஆந்தையின் உருவம் எஸ்பியை திரும்பி பார்த்தது, கண் சிமிட்டி பார்த்தது. உயிருடன் ஆந்தை டேபிளின் மேல் நடந்து வந்தது. தனது தலையை ஆட்டிக்கொண்டே மெதுவாய். ஏதோ ஒரு சிட்டுக்குருவிதான் என நினைத்த எஸ்பி சிப்ஸை எடுத்து ஆந்தையிடம் நீட்ட, தலையை சாய்த்து பார்த்த ஆந்தை எஸ்பியின் ஆள்காட்டி விரலை கடித்து துண்டாக்கியது. விரல் துண்டித்த வேதனையில் எஸ்பி துடிக்க ஆந்தை சத்தமிட்டு கொண்டு விரலை கடித்து உண்டது. ரத்தம் சொட்ட சொட்ட வலியுடன் சற்று திரும்பி பார்த்த எஸ்பி அறையில் 3 அடி உயர ஆந்தை அமர்ந்திருந்ததைக் கண்டு உயிர் போக கத்தினான் பயத்தில். ஆந்தைக்கு துணையாய் 6 ஆந்தைகள் படைசூழ நின்றன. ஆக்ரோசமாய் இறைச்சலிட்டபடி ஒன்று போல் தலை சாய்த்து ஆந்தை தனது 4 அடி ரக்கை விரித்து சிலிர்த்து குக்குரல் இட்டது. முதல் ஆந்தை மின்னலாய் பாய்ந்து வலது பக்க கையை துளைத்து பீத்தது. தாக்குதலை உணரும் முன் 2வது ஆந்தை இடது பக்க கையை துளைத்து பீத்தது. 3வது ஆந்தை வலது தொடையை துளைத்து பீத்தது, துண்டாக்கியது. 4வது ஆந்தையோ இடது தொடையை பீத்து துளைத்து போட்டு துண்டாக்கியது. மற்ற 2 ஆந்தைகளும் எஸ்பியின் கண்களை கொத்தி கொத்தி உணவாய் பறித்தன உயிருடன். ஆந்தை மெதுவாய் அடிமேல் அடி வைத்து அருகில் நெருங்கியது.
வலியில் துடித்து உயிர் போக முனகிக் கொண்டிருந்தான் எஸ்பி ராவ். ஆந்தை அவனது மார்பு கூட்டின் மேல் அமர்ந்து தனது கால்விரல் நகங்களாய் மார்பை கிழித்தது. தனது இரு கால்விரல் நகங்களால் நெஞ்சை பிளந்து நெஞ்சுக்கூட்டு எலும்பை உடைத்து இதயத்தை பீத்து தனது காலால் வெளியே எடுத்தது இதயத்தை. இறுதியான இதய துடிப்புடன் ஆந்தையின் கால்விரல் நகத்தில் எஸ்பி ராவின் இதயம் இறுகிய துடிப்பை துடித்தது. ரத்தம் சொட்ட சொட்ட ஆந்தை இதயத்துடன் பறந்தது. அறை முழுவதும் ரத்தம் வெள்ளமாய் தெரித்து இருக்க எஸ்பியின் உடல் கடைசி சொட்டு ரத்தம் வெளியாகும் வரை 6 ஆந்தைகளும் அவனது உடலை பார்த்து கொண்டே இருந்தன. இறுதியாக ஆந்தைகள் அனைத்தும் எஸ்பியின் இரத்தத்தில் குளித்த சந்தோஷத்தில் அலறல் சத்தம் இட்டன ஆனந்தமாய். இரவு ரோந்து பணியில் இருந்த முகிலனுக்கு எஸ்பி கொல்லப்பட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டது. எஸ்பியின் வீடு முகிலனின் காவல் நிலைய எல்லை கட்டுப்பாட்டில் இல்லை எனினும் மரியாதை மற்றும் கொலை செய்யப்பட்டிருந்ததால் நேரில் பார்ப்பதற்காக விரைந்தான் எஸ்பியின் வீட்டிற்கு. அங்கு அநேக காவல் வாகனங்கள், அதிகாரிகள் என அனைவரும் கூடியிருந்தனர், மாநகர கமிஷனர் உட்பட. காரணம், அத்தகைய கொடூர கொலை. உயர் அதிகாரிகளுக்கு தனது மரியாதையை வணக்கமாக செலுத்திவிட்டு எஸ்பியின் உடலைக்கான அறையை தேடிச் சென்றான் முகிலன். உடலை கண்டவன் உறைந்து போனான் அதிர்ச்சியில். 14x16 பார் அறை முழுவதும் ரத்தம் தெரித்திருந்தது. உடல் பாகங்கள் பீத்து எடுத்து தனித்தனியாக அங்கங்கு கிடந்தன அறை முழுவதும். கண்கள் இரண்டும் இல்லாமல் நெஞ்சுக்கூடு பீத்து இதயம் இல்லாமல் மிகவும் கொடூரமாக இருந்தது. மயங்கி விடாமல் வெளியே நகர்ந்தான் முகிலன். காரில் இருந்த தண்ணீரை குடித்து, என்ன குமார், இப்படி பயங்கரமாக கொண்டு இருக்காங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. செக்யூரிட்டி வெளியில் தான் இருந்திருக்கான் சார், சத்தம் எதுவுமே கேட்கலையாம். வீட்டு கதவு பூட்டாமல் திறந்து இருந்ததுனால எஸ்பி சார்கிட்ட கேட்டு கதவை சாத்தலாம்னு உள்ளே வந்திருக்காரு செக்யூரிட்டி. அப்போ தான் பார்த்தாராம் எஸ்பி இறந்து கிடந்ததை என்று குமார் கூற, செக்யூரிட்டி எங்கே குமார்? அவருக்கு தான் ஆம்புலன்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க சார். ஏன், என்னாச்சு குமார்? அதிர்ச்சியில் இன்னும் கை காலெல்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்கான் சார் அவருக்கு என்று குமார் சொல்ல, ஆம்புலன்ஸ் நோக்கி நடந்து எட்டி பார்த்தான் முகிலன். செக்யூரிட்டி சுயநினைவு ஏதும் இல்லாதவனாய் கண்கள் திறந்து படுத்திருந்தான் ஸ்ட்ரெச்சரில். திரும்பி சாலையோர மின்கம்பத்தின் மேல் பார்த்தான் முகிலன். 6 ஆந்தைகள் ஒன்று போல் அமர்ந்து தலை சாய்த்து பார்த்து கொண்டிருந்தன முகிலனை. முகிலன் அவற்றை கண்டதும் அனைத்து கொலைகளுக்கும் ஆந்தைகளுக்கும் ஏதோ ஒரு பெரும் தொடர்பு உள்ளது என்பதை மட்டும் உணர்ந்தான். அப்பொழுதுதான் முகிலன் தனது வீட்டின் இன்றைய புதிய உறவை நினைத்தான். எப்படி மறந்தோம் என வருந்தி, சரி குமார், வீட்டுக்கு போவோம், மணி 3 போகுது, காலையில் 8 மணிக்கு வந்துடுங்க என கூறி வீட்டிற்கு சென்றான் முகிலன். வீட்டின் கதவை திறந்ததும் சோஃபாவின் மேல் நின்ற ஆந்தை சட்டென பறந்து வந்து அவனது தோளை அடைந்தது பாசமாய், குழந்தையாய். முகிலனுக்கு மிகவும் ஆனந்தம். ஆந்தை எங்கும் போகாமல் அவனுக்காய் அங்கு இருப்பதைக் கண்டு மீண்டும் ஒரு பழத்தை வெட்டி வைத்து சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டு படுக்கச் சென்றான் முகிலன். வேகமாய் பறந்து வந்த ஆந்தை அவனது தலைக்கு அருகில் அமர்ந்து அவனுடன் ஓய்வெடுத்தது. முகிலன் அதை தனது 2 கைகளால் வருடிக்கொண்டே உறங்கிவிட்டான் நிம்மதியாய். காலை 6 மணிக்கு கண் விழித்தவனுக்கு பரபரப்பாய் விடிந்தது அன்றைய பொழுது. சுரேஷ் மேனன் இறுதிச் சடங்கிற்கு வரவிருக்கும் அரசியல் தலைவர்கள், பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் 3 கொலைகள், சுரேஷ் மேனன் விபத்து, எஸ்பியின் மரணம், அனைத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு உள்ளது என யூகித்து இருக்கும்போது குமார் வந்தான். ஐயா கிளம்பலாங்களா? 5 நிமிஷம் குமார். ஆந்தைக்கு பழங்கள், சிறுதானியம், தண்ணீர் வைத்துவிட்டு, சாப்பிட்டிங்கே இருக்கணும் என்ன, நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன். விடைபெற்று கிளம்பினான் முகிலன். கிழக்கு கடற்கரை சாலையில் தனி பெரும் பங்களா, இல்லை இல்லை அரண்மனை என்றுதான் சொல்ல வேண்டும். சுமார் 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் கோட்டைகளுக்கு நடுவில் மாபெரும் அரண்மனை வீடு. இந்தியாவில் அனைத்தும் பெரும் புள்ளிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா நட்சத்திரங்களின் கார்கள், தொழிலாளர்கள், மக்கள் கூட்டம் சாலையெங்கும் பெருந்திரளாய். வாகனத்தை ஓரமாய் நிறுத்திவிட்டு குமார், முகிலன் இருவரும் வீட்டின் நுழைவாயிலை அடைந்தனர். வீட்டின் வாசலில் இருந்து உள்ளே வரும் வரை பெரும் கூட்டம் வரிசையாய். குமார் கூட்டத்தை கவனிக்க முகிலன் மட்டும் வீட்டின் உள்ளே தனது பார்வையை செலுத்தினான். தலைவாசல் நேரெதிராய் வீட்டின் உள்ளே காயத்ரியின் ஆளுயர புகைப்படம் ஒன்று ராஜ கம்பீரத்துடன் அருகில் உள்ள தூணில் ஆந்தை ஒன்று செல்ல பிராணியாக. வெளியே இருந்து பார்த்தவன் காயத்ரியின் போட்டோவை பார்த்து திகைத்து நின்றான். அந்த பார்வை, சிரிப்பு அவன் கண்முன் வந்து சென்றது. முகிலன் தனது பாதங்களை வீட்டின் வாசலில் வைத்தவுடன், முகிலன் வாப்பா, உன்னை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு வழியாக வந்துட்ட, வாப்பா. ராஜசோழன், காயத்ரியின் தந்தை,
அனைத்து ஆஸ்திகளுக்கும் சொந்தக்காரர். முகிலன் ஆச்சரியமாய், யார் சார் நீங்கள்? நான் யாரா? என்ன முகிலவர்மா, நான் தான் இந்த வீட்டின் ராஜா என்று சத்தமாய் சிரித்தாலும் அருகில் இருந்த நபர்கள் இவர்கள் பேசுவதையோ இருப்பதையோ கவனித்தது போன்று தோன்றவில்லை முகிலனுக்கு. முகிலா, வா உள்ளே போய் பேசலாம் என்று ராஜசோழன் முகிலனை வீட்டின் உள்ளே அழைத்துச் சென்றார். முகிலனுக்கோ மருமகன் இறந்த துக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்மை ஏன் விருந்தாளி போல் உபசரிக்கிறார் என்ற யோசனையின் மிரட்சியில் அவருடன் சென்றான். தனது பிரம்மாண்ட அறைக்குள் உள் யாரும் பார்க்கா வண்ணம் ரகசியமாய் அழைத்துச் சென்றார் ராஜசோழன். அறையின் உள்ளே சென்ற முகிலன் உலகில் இதுவரை காணாத பிரம்மாண்டமான கலைவண்ணங்கள், சிலைகள் என அனைத்தையும் கண்டான். ராஜசோழன் அவரது இருக்கையில் அமர்ந்து, முகிலா கொஞ்சம் உட்காரேன், உங்ககிட்ட சில தகவல்கள், ஆட்களை அறிமுகம் செய்யணும் என்று கூறினார் ராஜசோழன். முகிலன், சார் இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லணும்? எனக்கு புரியல. உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும் முகிலா. நீ உன்னை பற்றி புரிஞ்சுப்ப. நான் சொல்கிறத கேளு முகிலா. தனது கையில் இருந்த ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தார் ராஜசோழன். ஒவ்வொருவரின் புகைப்படத்தையும் காட்டி அவர் யார் என்பதை விசாரிக்கலானார். 1. சுரேஷ் மேனன், என்னுடைய மருமகன், இப்போ உயிரோடு அல்ல. 2. ரமேஷ் மேனன், சுரேஷ் மேனனோட தம்பி, என்னோட கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் அவனும் ஒருத்தன். 3. ஆச்சாரியன், இவர் தான் ஆடிட்டர். 4. சேகர், அட்வொகேட். 5. காயத்ரி, என்னோட ஒரே பொண்ணு முகிலா, அவள் இப்போ இல்லை என்று கண்கள் குளமாக கைகள் நடுங்க கலங்கினார் ராஜசோழன். 6. முகிலன். சொல்ல வந்தவர் முகிலன் போட்டோவை காட்டியவர் அருகில் காயத்ரி, ராஜவர்மன் மூவரும் சேர்ந்த புகைப்படத்தை காட்டினார் முகிலனுக்கு. ஆச்சரியம், அது முகிலன் தான். ஆனால் இவர்களுடன் சேர்ந்து எடுத்த புகைப்படம் அல்ல, எடிட்டிங் செய்து சேர்க்கப்பட்டது. டிவியின் அருகில் சென்று பார்த்தவன் 3 பேரின் முகச்சாயல்கள், கண், மூக்கு, சிரிப்பு என அனைத்தும் ஒன்றாயிருந்தது. ஃபோட்டோவை பார்த்த முகிலன், இந்த ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட கிடச்சிது என்று கேட்டு திரும்பினால் ராஜசோழன் அறையில் இல்லை. அமர்ந்த இடத்தில் முகிலன் என்று பெயர் எழுதிய சிறிய கவர் ஒன்று மட்டும் இருந்தது. அதில் கவனம் என்ற வார்த்தையுடன். அவசரமாய் அறையை விட்டு கவரை எடுத்து தனது பேக்கெட்டில் வைத்து வெளியே வந்தவன் அரண்மனை ஹாலில் வடக்கு மூலையில் ராஜசோழனின் ஆளுயர ஃபோட்டோ மாட்டப்பட்டு சந்தன மாலை போடப்பட்டிருந்தது. முகிலன் கற்சிலையாய் உறைந்து நின்றான். ஃபோட்டோவின் முன்பு ராஜசோழன் இறந்து 2 ஆண்டுகள் ஆகியிருந்தது. ஹாலில் இருந்த ராஜசோழன் ஃபோட்டோவை பார்த்து அதன் அருகில் சென்று நின்று பார்த்து கொண்டிருந்தான் முகிலன். ராஜசோழன் ஃபோட்டோவில் இதழ்கள் புன்னகைத்தன. முகிலனை பார்த்து பயத்துடனும் மிரட்சியுடனும் திரும்பிய முகிலன் அருகில் ஆச்சாரியன் ஆடிட்டர் நின்று கொண்டிருந்தார். அவர் மேல் தெரியாமல் எடுத்து திரும்பிய முகிலன், சாரி சார். இட்ஸ் ஓகே. நீங்கள்? நான் முகிலன், போலீஸ் இன்ஸ்பெக்டர். நீங்கள் சார்? ஆச்சாரியன், ஆடிட்டர் ஆஃப் சோழன் குரூப்ஸ். பெயரை கேட்டதும் முகிலன் முகம் மாறியது. யோசனையில் பொறி தட்டியது. அடுத்த உயிர் இவர்தான் என தோன்றியது. முகிலனிடம், சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. உங்கள் முகம் எனக்கு பழக்கிய முகமாகவே தெரியுதே சார். தனது வீட்டு முகவரியை சொன்னான் சிரித்து கொண்டே. அப்படியா சார், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரவா சார்? முகிலன் சார், இளவு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லவே கூடாது, போகிறேன்னு சொல்லுங்கள் சார். ஆச்சாரியன் கூறியதும் நடந்து கொண்டே திரும்பிய முகிலன் சிரித்து கொண்டே, வருவேன் சார், சீக்கிரமாவே. இந்த வார்த்தை சிரிப்பை பார்த்து ஆச்சாரியருக்கு மூளையில் உதித்தது யோசனை. சட்டென திரும்பி ராஜசோழன் போட்டோவை பார்த்தால் அதே சிரிப்பு பார்வை, கம்பீரம். ராஜசோழனின் கண்கள் கோபத்தணலில் எரிந்தன. ஆச்சாரியனை தனது மொபைலில் எடுத்து ஏதோ நம்பருக்கு டயல் செய்து, நைட் ஹோட்டல் ஹயாட்க்கு நேரில் வா, அவசரமாக பேசியவன் திரும்பினால் காயத்ரியின் ஆளுயர போட்டோவில் இருந்து ஆந்தை தனது தலையை திருப்பி இறக்கையை விரித்து ஆச்சாரியனை பார்த்தது. மிகவும் பயந்து தனக்கு பின் இருந்தவரை இடித்து கீழே விழுந்தான் பயத்தில். ஒரு உருவம் அவனை தூக்க கரம் நீட்ட, கரம் பிடித்தவனுக்கு தன் இதய துடிப்பு வெளியில் கேட்டது. கரம் நீட்டிய உருவத்திற்கு 2 கண்களும் இல்லாமல் இருந்தது. ஆம், அது எஸ்பி தான். என்ன ஆச்சாரியன், உங்களை தூக்க என் கையை கொடுத்தா என் கையை நீங்களே வச்சுக்கிட்டீங்க என சிரித்தார் சப்தமாய். எஸ்பி சிரித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான், கண்கள் இல்லாமல். நெஞ்சு கூடும் பிளந்து ஆச்சாரியன் அப்போதுதான் உணர்ந்தான் தனது கையில் எஸ்பியின் கை தனியாக இருப்பதை. பயத்தில் கையை தூக்கி எறிந்து ஓடினான் ஆச்சாரியன் வெளியே தனது காரை நோக்கி. வாசலில் வெளியே
காவலாளர்களுக்கு தகவல் கூறிக்கொண்டிருந்த முகிலன் ஆச்சாரியன் ஓடி வருவதைக் கண்டான். இறுதி ஊர்வலமாய் சுரேஷ் மேனன் தனது வீட்டை விட்டு எடுத்துச் செல்லப்பட்டது. என்ன என்று திரும்பி பார்த்து வாசலின் மேல் பால்கனியை பார்த்தவன் அதிர்ந்து போனான். ராஜசோழன் பால்கனி சுவற்றின் மேல் தனது வலது காலை வைத்து நிமிர்ந்து நின்று பார்த்து கொண்டிருந்தார் ராஜகம்பீரத்துடன். அருகில் காயத்ரி பட்டத்து இளவரசியாய், தோளின் மேல் ஆந்தை. இருவரும் முகிலனை பார்த்து சிரித்து பாசமாய் தனது இரு கைகளையும் உயர்த்தி காட்டினர். முகிலன் பார்ப்பதை பார்த்த குமார் மேலே பார்த்தால் அங்கே யாருமே இல்லை. சார், என்ன மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது அது வந்து குமார், அங்கே 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 என்ன சார்? ஒன்றுமே இல்லையே சார். சுயநினைவுக்கு வந்து, ஆமாம் குமார், ஒன்றுமே இல்லை. சரி, நாம் ஸ்டேஷன் கிளம்புவோம் குமார். இருவரும் காரில் கிளம்ப அநேக உயிர்கள் கண்கள் முகிலனை பார்த்து கொண்டிருந்தன, குரோதத்துடனும் பாசத்துடனும். அவன் அறியா வண்ணம். மதியம் 3 மணி காவல் நிலையம் வந்தனர் முகிலனும் குமாரும். மற்ற கேஸ் விவரங்களை விசாரித்து கொண்டிருந்தான் முகிலன். அப்பொழுது அவென்யூ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து பெரியவர் வந்தார். கான்ஸ்டபிளிடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்று பதட்டத்துடன் கூறினார் பெரியவர் சந்திரன். இன்ஸ்பெக்டர் உள்ளே இருக்கார், போய் பாருங்க ஐயா என்று முகிலன் அறைக்கு அனுப்பினார். சந்திரனை கண்டதும், வாங்க ஐயா, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க என விசாரிக்க, கண்கள் குளமாய் பதட்டத்துடன், சார், என் பேத்தி கயல்விழி 3 நாளாக காணும் என்று கூற கண்ணீருடன் ஃபோட்டோவை கொடுத்தார் சந்திரன். என்ன சார் நீங்கள் 3 நாள் காணும்னு சொல்கிறீங்க, இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க என்று அவரை கடுமையாய் கேட்டதும், சார், காலேஜ் டூர் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன்னு 3 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணனா சார், அப்புறம் வரவே இல்லை. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் பெங்களூர் காலேஜு கையலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரித்து பார்த்தேன் சார், தேடாத இடம் இல்லை. அதான் உங்ககிட்ட கண்டுபிடிச்சி தாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன் என்று கூற, சரி, கயல்விழியோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. சார், கயல்விழி பெங்களூர் சோலா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் படிக்கிறா சார். கைலுக்கு 2 பேர் மட்டும்தான் சார் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கும் எந்த தகவலும் தெரியல. அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது சார். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க சார். கயல்விழியோட அப்பா என்ன வேலை பார்த்தாங்க? ராஜா சோழன் குரூப்ஸில் அவரோட பிஏவாக இருந்தார் சார். அதனால தான் அந்த காலேஜில் படிக்க வச்சோம் என்று கூறவும், மேலும் ஒரு புது குழப்பம் முகிலனுக்கு. உங்கள் பையன் எப்போ ஆக்சிடெண்ட்டில் இருந்தார்? ஏன் சார் இப்போ போய் அதை கேட்குறீங்க? சொல்லுங்கள் சந்திரன் சார். February 11, 2018 சார். இன்னொரு கேள்வி, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ராஜசோழன் எப்போ இருந்தார்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். ஆனால் அது எதுக்கு இப்போ கேட்குறீங்க சார்? சொல்லுங்கள் சந்திரன் சார். January 27, 2018 சார். மாரடைப்பு காரணமாக இறந்தார் ராஜசோழன் சார். ரெண்டிற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி உணர்ந்தான் முகிலன். சந்திரன் சார், உங்களுக்கு ஃபோன் ஏதாவது வந்தால் என்னோடய நம்பருக்கு கூப்பிடுங்க சார். நம்பரை கொடுத்து, சந்திரன் சாரை பத்திரமா வீட்டில் விட்டுட்டு வாங்க குமார் என அனுப்பி வைத்தான் முகிலன். முகிலன் எஸ்ஐ மருதுபாண்டியை அழைத்து, ராஜசோழன் குரூப்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், சீக்கிரமாக விசாரித்து சொல்ல உத்தரவிட்டான். கயல்விழியின் கல்லூரியை தொடர்பு கொண்டு விசாரித்தான். பெங்களூரு காவல் நிலையத்திற்கு ஃபோட்டோவுடன் முழு தகவலையும் அனுப்பி விசாரிக்க உதவி கேட்டுக்கொண்டான் முகிலன். கயல்விழி சந்திரன் மொபைல் நம்பரை சைபர் கிரைமில் கொடுத்து ட்ரேஸ் செய்ய உத்தரவிட்டான். இரவு 7 மணிக்கு சந்திரன் மொபைலுக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து கால் வந்தது. அதில், உன்னோட பேத்தி கயல்விழி எங்ககிட்ட பத்திரமா இருக்கா, அவள் உயிரோட வேணும்னா உனது மகனின் கருப்பு கலர் பென்ஸ் பேக் எங்களுக்கு வேணும். இரவு 11 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வா. போலீஸுக்கு போகணும்னு நினைக்காத, அப்புறம் பேத்தியை உயிரோட பார்க்க முடியாது என்று கூறி தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சந்திரனுக்கோ பயத்தில் வியர்த்து கொட்டியது. இருந்தாலும் தனது பேத்தி கிடைத்துவிட்டது போன்ற மகிழ்ச்சியும், போலீசிடம் தகவல் தெரிவிக்க விருப்பமில்லாமல் அவர்கள் கேட்பதை கொடுத்து தனது பேத்தியை மீட்கும் முடிவை எடுத்தார் தள்ளாத வயதுடைய சந்திரன். இந்த உரையாடலை சைபர் கிரைம் மூலம் முகிலன் அறிந்து கொண்டான். பேசிய நம்பரை ட்ரேஸ் செய்து பார்த்ததில் ஹோட்டல் ஹயாட் டவரில் சிக்னல் வந்தது. இரவு 10 மணிக்கு முகிலன், மருதுபாண்டியன், எஸ்ஐ, சிறப்பு படைப்பிரிவில் 2 குமார் உட்பட 5 ஹயாட்டிற்கு மப்டியில் வந்து ஒரு ரூம் புக் செய்து ரிசப்ஷனில் அமர்ந்தனர். முகிலன் மப்டியில் தலையில் ஒரு தொப்பி அணிந்து முகத்தை சற்று மறைத்தபடி அமர்ந்திருந்தான். ஹாடி காரில் ஆச்சாரியன் முதலில் வந்து இறங்கி ஹோட்டலில் உள் சென்று லிப்டை அடைந்தான். முகிலன் இவன் வருகையை எதிர்பார்க்காதவன் பார்வையை அவன் மீது செலுத்தினான். லிப்ட் 16வது தளத்தை அடைந்தது. அதை கவனித்த முகிலன்
ஆச்சாரியன் வருகையை பெரிதுபடுத்தாமல் சந்திரனுக்கு வரும் அடுத்த காலுக்காக காத்திருந்தான். 16வது தளத்தில் ஆச்சாரியன் தனது சூட் ரூமுக்கு சென்றான். அறையில் அவனது கைத்தடிகள் துப்பாக்கியுடன் இருவர் அவனை வணக்கத்துடன் மரியாதை செய்தனர். என்னடா, அவ கண்ணை திறந்து பார்த்தாளா? ஆமாம் சார், 6 மணிக்கு கண்ணு திறந்து பார்த்தா. உடனே ஊசி போட்டு படுக்க வச்சிட்டோம் சார். 3 நாளாக ஒரே ஊசியாக போட்டு செத்துருவா போல சார் என அவர்கள் கூற, இன்றைக்கி நைட்டு அவள் கதையை முடிச்சிருங்கடா. அந்த பை எங்கே இருக்குன்னு தெரியல. அதை ஆட்டையை போட்டால் தான் 3 பேரை அவன் வீட்டுக்கு பக்கத்தில் குடி வச்சேன். பையன் எங்கே வச்சிருக்கானே கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எவனோ கொண்டுட்டானுங்க. ச்சே, என்ன செய்ய? எனக்கு அந்த பேக்கு வேணும். அந்த கிழவனை எப்படியும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுவான். அவனுக்கு ஃபோன் போடு. சந்திரனை தொடர்பு கொண்டு, என்ன பெரியவரே, பேக் எடுத்தாச்சா? சரியாக 12 மணி, ஹயாட் ஹோட்டல், சிக்னலில் நில்லு. வேற யாரும் கூட வரக்கூடாது, நீ மட்டும்தான் வரணும். உன் பேத்தி உயிர், மறந்துடாத என்று கூறி தொடர்பு துண்டிக்கப்பட்டது. கட்டுப்பாட்டு அறையில் இருந்த முகிலனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதே லொக்கேஷன் தான் என சிக்னல் காட்டியது. முகிலன் தனது டீமை ஹோட்டலில் 3 பேர், சிக்னலில் 2 பேர் என நிறுத்தி வைத்தான். இரவு 11 மணி. அறையில் ஆச்சாரியன் மது அறிந்து கொண்டிருந்தான். யோசனையில் சிகரெட் பற்ற வைத்து அன்னார்ந்து பார்த்து புகையை ஊதினான். அறையின் பக்கவாட்டின் சுவற்றில் இருந்த அலங்கார விளக்கில் தாமரை இதழ் போல் கரங்கள் விரிந்து வந்தது. அவனை பார்த்து அதை கண்டு எழுந்து கண்களை கசக்கி பார்த்தவன் எதிரில் இருந்த கண்ணாடியில் காயத்ரியின் உருவம் முழுவதுமாய் இரத்தமாய் அவனை பார்த்து சிரித்தது. 40 இன்ச்சி LED டிவி தானாக ஓனானது. ஸ்கிரீனில் ஆந்தை ஒன்று தெரிந்தது படமாய். ஆச்சாரியன் பயத்தில் நிற்க, ஆந்தை ஸ்கிரீனிலிருந்து வெளியே பறந்து வந்து கட்டினின் மேல் அமர்ந்தது. அவனுக்கு வியர்த்து குட்டியது. வார்த்தைகள் வரவில்லை நாவில். பயத்தில் அவனது கைக்குலிகளை அழைத்தான். வந்தவர்கள் ஆந்தையை பார்த்து விரட்டினார்கள். அசராமல் தனது இறக்கையை விரித்து அடிமேல் அடி வைத்து முன்னேறியது ஆந்தை. அவர்கள் தங்களது துப்பாக்கியை எடுத்து ஆந்தையை பார்த்து சுட்டதும் மறைந்தது ஆந்தை. ஆச்சாரியன் பயத்தில் தனது அறையை விட்டு வெளியே ஓடிச் சென்றான். சப்தம் கேட்டு முகிலன் மற்றும் ஓட்டல் ஊழியர்கள் மிரண்டனர். முகிலன் 16வது தளத்தில் லிப்டிற்கு வர மற்றொரு லிப்டில் ஆச்சாரியன் கீழே வந்து தனது காரை எடுக்க விரைந்தான். காரின் அருகில் வந்ததும் காரின் மேல் ஆந்தை தனது இறக்கையை விரித்து அமர்ந்தது. ஆக்ரோஷமாய் இரைச்சல் இட்டபடி அறையில் இருந்த கைத்தடிகள் இருவரும் ஆந்தையை காணாமல் தேடினர். ஜன்னல் கண்ணாடியை உடைத்து உள்ளே வந்தன 6 ஆந்தைகள் மின்னலாய். வந்ததும் இருவரின் 2 கண்களையும் சட்டென கொத்தி கண்களை எடுத்து பறந்தன. வலியில் துடித்து கத்தினர் இருவரும். 2 ஆந்தைகள் அவர்கள் கத்துவதையும் துடிப்பதையும் தலை சாய்த்து வேடிக்கை பார்த்தன. பின் அவர்களின் சப்தம் கேட்க பிடிக்காமல் சப்தம் வந்த அவர்களின் தொண்டை குழியை சட்டென பறந்து துளையிட்டு மறுபக்கம் சென்றன ஆந்தைகள். இருவரின் தலைகளும் பீத்து உடல் தனியாய் தலை தனியாய் விழுந்தது. ரத்தம் பீரிட்டு தெரித்தது அறை முழுவதும். சப்தம் கேட்டு அறைக்கு வந்த முகிலன் இருவரின் தலை துண்டிக்கப்பட்டு கிடப்பதைக் கண்டான். அருகில் மூலையில் கயல்விழி மயங்கி கிடந்தாள். கண்டவனுக்கு பேரதிர்ச்சியாய் குமாரை அழைத்து பார்க்க சொல்லிவிட்டு கீழே ஆச்சாரியனை தேடிச் சென்றான் முகிலன். கார் பார்க்கிங்கில் ஆச்சாரியன் ஆந்தையை பார்த்து பயந்து நின்று கொண்டிருந்தான். ஆந்தை அவனை பார்த்து பறந்து வந்தது. இறகையை விரித்து குக்குரல் இட்டபடி பயந்து சாலையை நோக்கி ஓடினான் ஆச்சாரியன். ஹோட்டல் வாட்ச்மேன், சாலையில் செல்வோர் என அனைவரும் கண்கள் இல்லாமல் உடல் முழுவதும் இரத்தமாய் காட்சியளித்தனர் அவனுக்கு. கண் எதிரே ஆந்தைகள் 6ம் அவனை நோக்கி பறந்து வந்தன. பின்பக்கத்தில் ஆந்தை தொடர்ந்து வந்தது. ஆந்தை ஒன்று தோட்டாவைப் போல் அவனது வலது கணுக்காலை துண்டித்து எடுத்துச் சென்றது. வலி தாங்காமல் ரத்தம் சொட்ட கீழே விழுந்தான் ஆச்சாரியன். கீழே விழுந்தவனை நோக்கி ஆந்தை மெதுவாய் நடந்து வந்தது. அவனை சுற்றி வானில் ஆந்தைகள் 6ம் வட்டமிட்டபடி ஆச்சாரியனை சுற்றியது. ஆந்தைக்கு தனது கால்விரல் 5ம் கூர்மையான போர்வாளாய் இருந்தது. வலது மணிக்கட்டை காலால் பிடித்து அவனது முகத்தை நேராய் பார்த்து தலை சாய்த்து வெறி பிடித்து கத்தியது ஆந்தை. கண்கள் விரிய பார்த்து கத்திய ஆச்சாரியன் நாக்கை துண்டாக்கி கொத்தி மணிக்கட்டை பீத்து வீசியது ஆந்தை. கை கால்களில் சத்தம் இடாதபடி வெட்டப்பட்ட நாவுடன் துடித்தான் ஆச்சாரியன். ஆந்தை இரைச்சலிட்டு உத்தரவிட்டதும் 6 ஆந்தைகளும் அவனது கண்களை கொத்தி உணவாய் கொண்டன. 2 ஆந்தைகள் அவனது நெஞ்சுக்கூட்டை துளைத்து இதயத்தை வெளியே எடுத்து ஆனந்த இரைச்சலிட்டு பறந்தன ரத்தம் சொட்ட சொட்ட. முகிலன் வருவதை பார்த்த ஆந்தை ஆச்சாரியன் தலையின் மேல் ஒரு கால் வைத்து மற்றொரு காலை தொண்டைக்குழியில் வைத்து தலையை தனியாய் பீத்து சிறகடித்து பறந்தது ஆக்ரோஷ சப்தமிட்டு. சாலை எங்கும் ரத்தம் சிந்த நிம்மதியாய் பறந்தது. முகிலன் வந்து நின்றான்.
ஆச்சாரியன் உடல் அருகில் சாலை ஓரத்தில் சந்திரன் கருப்பு நிற பூக்குடன் திரும்பி பார்த்தால் அது சரியாய் ஹைட்டாய் ஓட்டல் சிக்னல். சிக்னல் கம்பத்தின் மேல் காயத்ரி அமர்ந்திருந்தாள். கண்கள் இல்லாமல் ரத்தம் சொட்ட சொட்ட அருகில் ஆந்தையுடன். அவளை ஏமாற்றி அவள் சொத்துக்களை அபகரித்ததற்கு பழி தீர்த்தாள்.